மதியழகன், தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் அவர்களது மனைவி சங்கீதா தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த விவாகரத்து மனு தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துட்டு வரும். முன்னமே நான் உங்ககிட்ட கேட்டிருந்த இந்த மனு தொடர்பாக விஜய் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறதா அல்லது இனிமேல் அனுப்பப்படுமா, என்ன விவரம்? இந்த வழக்கு தற்போதான் தாக்கல் செய்யப்பட்டு இந்த இன்னிடும் நடைமுறைகள் எல்லாம் முடிந்திருக்கின்றன. இதுதான் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். விசாரணைக்கு எடுக்கப்பட்டுதான் விஜய் தரப்பிற்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். தற்பொழுது நமக்கு இந்த தகவல் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். விசாரணைக்கு எடுக்கப்பட்டு விஜய் தரப்பிற்கு முதலில் நோட்டீஸ் அனுப்பப்படும். விஜய் தரப்பில் அவரது வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்கள், அதாவது விஜயனுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பார். அதாவது சங்கீதாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக விவாகரத்து வழங்க ஒப்புக்கொள்கிறாரா அல்லது வழக்கை நடத்த விரும்புகிறாரா போன்ற கருத்தை எல்லாம் விஜயனுடைய நிலைப்பாட்டை அறிந்து கொண்டு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவிப்பார். அதன் பிறகுதான் இந்த வழக்கினுடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரிய வரும். இன்னும் விஜய் தரப்பிற்கு நோட்டீஸ் சென்றதாக தகவல் இல்லை. எனவே அடுத்ததாக விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். அதனை அவர் பெற்றுக்கொண்டு அவர் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை அவர் நீதிமன்றத்தில் விஜய் தெரிவிக்கப் போகிறார் என்பதுதான் தற்பொழுது ஒரு கேள்வியாக இருக்கிறது. சங்கீதாவினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஜீவனாம்சம் வழங்க விஜய் முடிவு செய்தாலும் கூட அந்த ஜீவனாம்ச தொகையை சங்கீதா ஏற்றுக்கொள்கிறாரா, போதுமானதாக அவர் நினைக்கிறாரா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை ஜீவனாம்ச தொகையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் பட்சத்தில் இருவருக்கும் விவாகரத்து வழங்கப்பட்டு இந்த வழக்கானது நிறுத்தி வைக்கப்படும். மதியழகன், பொதுவாகவே இந்த மாதிரியான கண்டெஸ்டட் டிவோர்ஸ் பெட்டிஷனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது தொடர்பான முதற்கட்ட விசாரணை எப்படி நடக்கும், எந்த கோணத்தில் நடக்கும், அது தொடர்பான விவரம்? கண்டெஸ்டட் டிவோர்ஸ் பெட்டிஷனாக இருந்தால் இதுபோன்ற வழக்கு வரும் நீதிபதி அதனை ஏற்றுக்கொண்டு நோட்டீஸ் பிறப்பிப்பார். அதாவது இது போன்று மனைவி விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார், உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதே எதிர் மனுதாரரிடம் கேள்வி எழுப்பப்படும். அவர் இல்லை, தாம் விவாகரத்து வழங்க தயாராக கிடையாது, இந்த வழக்கை நடத்த விரும்புகிறேன், விவாகரத்து வழங்க கூடாது என்று அவர் தெரிவிக்கும் பட்சத்தில் வழக்கினுடைய விசாரணையானது தொடர்ந்து நடைபெறும். அந்த சட்ட நடைமுறையெல்லாம் குறைந்தது 4 முதல் 5 ஆண்டுகள் வரை நீடிக்கும். கண்டெஸ்டட் வழக்குகளில், அதாவது இது போன்ற ஒரு சாரார் மட்டும் விவாகரத்து கோரும் வழக்குகள் கோரும் பொழுது மறுதாரர் வேண்டாம் என்று தெரிவிக்கும் பொழுது அது போன்ற வழக்குகள் உடனடியாக முடிவுக்கு வராது. ஒருவேளை தற்பொழுது சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அவரது கோரிக்கையை ஏற்று தாம் விவாகரத்து வழங்க தயாராக இருப்பதாக விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுவிட்டால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவாகரத்து வழங்கப்பட்டுவிடும். இதில் சங்கீதா ஜீவனாம்சமும் கோரியிருக்கிறார். எனவே ஜீவனாம்சம் வழங்குவதும் விஜயினுடைய தற்பொழுது ஒரு கட்டாயமான சூழல் அங்கு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே விஜய் வாங்கக்கூடிய அந்த ஜீவனாம்ச தொகை சங்கீதா ஏற்றுக்கொள்ளும் கூடிய வகையில் இருக்கும் பட்சத்திலும், அதே போல விவாகரத்து வழங்க விஜய் ஒப்புக்கொள்வதாக தெரிவிக்கும் பட்சத்திலும் இந்த வழக்கு உடனடியாக தீர்ப்பளிக்கப்படும். அதாவது இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு விவாகரத்து வழங்கப்பட்டு இந்த வழக்கில் முடித்து வைக்கப்படும். ஒருவேளை விஜய் வழக்கை நடத்த விரும்பும் பட்சத்தில் அது அந்த சட்ட நடைமுறைகள் எல்லாம் குறைந்தது 4-5 ஆண்டுகளுக்கு நீளும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.